ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி தமிழா. இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே மொபைலில் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில மொபைலை தவிர எல்லா மொபைலுமே ப்ளே ஸ்டோர் இருக்கும். அதில் சில நான் சொல்ல போகிற ஹிடன் செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலியமா உங்கள் மொபைலில் உள்ள ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ அப்டேட்டு உங்களுடைய பேக்ரவுண்டில் ஆப்ஸ்லாம் அப்டேட் ஆகும் பார்த்தீங்களா, அதுவே நீங்கள் நிப்பாட்டிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை சேஞ்ச் பண்ணுறது மூலியமா நம்மளுடைய மொபைல் சார்ஜிங்கு சீக்கிரம் காலியாகாமல் கொஞ்சம் பேக்கப் கிடைக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போனோடனே உங்களுடைய இந்த ஜிமெயில் அந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, அது போயிங்க. அதில் மேனேஜ் அண்ட் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அது கொடுத்துங்க. டிவைஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்த உடனே இதில் உங்களுக்கு ஓவர் வியூ அண்ட் மேனேஜ்ன்னு இருக்குல்ல, அதில் மேனேஜ் போய்க்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அண்டு நாட் இன்ஸ்டால் இருக்கும். அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க, சில இது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. அந்த நாட் இன்ஸ்டாலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் என்னென்ன ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலோ அதெல்லாமே செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே டெலிட் கொடுத்துருங்க. அப்படியே டெலிட் கொடுத்துருங்க. பாருங்கள் 224 MBக்கு அப்படியே இருந்திருக்கு, அதை டெலிட் கொடுத்துருங்க. இன்னும் இருக்குது, இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ பேக் போய்க்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ செட்டிங்ஸ் போங்க. இதில் கீழே செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, அது போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது உங்கள் நெட்டை ஆன் பண்ண உடனே நீங்கள் ஆட்டோ அப்டேட் ஆகும், உங்களோட ஆப்ஸ் எல்லாமே அதுவே அப்டேட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா சில மொபைலில் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் ஆனால் மட்டும் அப்டேட் ஆகிற மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3வது இருக்குது பாருங்கள், டோன் ஆட்டோ அப்டேட்ஸ் ஆப்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் போயிடுங்க. இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தீம் இருக்குது பாருங்கள். தீம் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து லைட்டுன்னு வைக்க உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளாஷ் லைட் எல்லாமே வந்து உங்களோட சார்ஜிங் சீக்கிரம் காலியாகும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நைட் டைமில் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் டார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் ஆகிடும். டேலாம் உங்களுக்கு கண்ணு தெரியலன்னா உங்களுக்கு லைட்டுன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துங்க. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மூலியமாகவும் உங்களுக்கு அந்த சார்ஜிங் போகிறத கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இதில் ஜென்ரல் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் இதில் உள்ள எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணிங்க. அக்கௌண்ட் இருக்குது, அதை ஆஃப் பண்ணிங்க. அப்டேட் அவைலபிள் இருக்குல்ல, அதையும் ஆஃப் பண்ணிங்க. எல்லாமே ஆஃப் பண்ணி இதை வச்சுருங்க. அப்போ தான் பேக்ரவுண்ட்லேயும் உங்களுக்கு இது ரன் ஆகாது அப்டேஷனுக்காக. ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதையுமே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட்டு அதையுமே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோ நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கிங்க. இப்போ பேக் வந்துட்டு மறுபடியும் இல்லை நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆட்டோ ப்ளே வீடியோஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸு இல்லை ஆப்ஸ் எல்லாமே ஆட்டோவாக ப்ளே ஆகும். ஸோ உங்களோட டேட்டாவுமே அது காலி பண்ணும், உங்கள் பேட்டரியுமே அது காலி பண்ணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஆட்டோ ப்ளே வீடியோஸ்ன்னு கொடுத்துங்க. அப்போ தான் அது வந்து ஆட்டோவாக ப்ளே ஆகாது. டோன்ட் ஆட்டோ ப்ளே கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துங்க. ஸோ அவ்வளோதான் நேர்களே, இந்த வீடியோவில் நம்ம ப்ளே ஸ்டோரோட ஹிடன் செட்டிங்ஸ்லாம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக நம்ம மொபைலோட டேட்டாவும் சேவ் பண்ணிக்க முடியும், நம்ம மொபைல் சார்ஜிங்கும் சீக்கிரம் காலியாகாமல் சேவ் பண்ணிக்க முடியும். அதாவது முழுமையாக நம்ம சார்ஜிங் காலியாகுது நம்ம சொல்ல முடியாது, நம்ம ஆப்லாம் யூஸ் பண்ணக்குள்ளே காலியாக தான் செய்யும். நீங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகிடும். அதாவது ஆட்டோ அப்டேஷன் வழியாகவே உங்களுடைய மொபைல் சார்ஜ் கம்மியாகுதுல, அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகிடும். இது மாதிரி இப்போ யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.